இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, மதுரையில ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல தன் கணவனை காணோம்னு ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸ் அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் அந்த கதை. இந்த படத்தோட திரைக்கதை நான் லீனியர் மெத்தட்ல அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் கிரிப்பா போறதுக்கு அது ஒரு காரணம். கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்கிரீன் பிளே, பிஜிஎம், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம். உண்மையிலேயே எங்கேஜிங்கா இருந்துச்சு. சில கட்ஸும் நல்லா இருந்தது. இந்த படம் சஸ்பென்ஸ்ஃபுல்லா போறதுக்கும் அதுவும் ஒரு காரணம். அப்புறம் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். உண்மையிலே எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட மைனஸ் சொல்லணும்னா வேலராமமூர்த்தி, தீபா சங்கரோட நடிப்பு சொல்லலாம். ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் நடிப்புகள் கொடுத்து நமக்கு போர் அடிச்சு போச்சு. அப்புறம் சில கண்டினியூஷன் சீன்ஸ் மிஸ் ஆகுது. லேடிஸ் அதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நேத்து நான் இந்த படத்தை பார்க்கும்போது மொத்தம் என் கூட சேர்ந்து ஒரு 25 பேர் தான் பார்த்திருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்தது. நல்ல திரைப்படங்கள் வரலைன்னு சொல்றது. நல்ல படம் வந்தா தியேட்டர்ல போய் பார்க்கறது இல்ல. அதர் ஸ்டேட் படத்தை கொண்டாடு. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணுங்க. தியேட்டர்ல போய் பாருங்க.